நம்ம சேனல்ல மோஸ்ட்லி தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி மெயினான ரெசிபிஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஆனால் அதில் மைசூர் பாக் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அதை நேற்று செஞ்சுட்டேன். ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஏன்னா நானே ஒரு பிகினர் தான். நானே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்காக செஞ்சேன். ஸோ நீங்களும் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த பச்சை வாசனை போனால் தான் மைசூர் பாக்கில் வாடை அடிக்காது. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இந்த மாதிரி மாவு நல்லா ஹீட் ஆனால் போதும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு ரீஃபைன் ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு மைசூர் பாக்கில் வாடை அடிக்காது. நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த 1 கப் எண்ணெயில் 1/2 கப் எண்ணெய் மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கட்டி இல்லாமல். மிச்சம் இருக்கிற 1/2 கப்பில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் இல்லைனா தட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் நெய்யை நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு அளவுக்கு இந்த சுகர் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். இப்போ அந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி நுர அதிகமாக வரும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா நெய்யும் எண்ணெயும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வெந்துருச்சுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். நல்லா சாஃப்டாக தெரியும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேனில் லைட்டாக ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து அப்படியே வரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ட்ரேல ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நான் கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். அதனால தான் லைட்டாக மடிப்பு விழுந்துருச்சு. நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பராகவே நீட்டாகவே வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா கெட்டிப்பட்டு வரும். ட்ரேல ஆட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதே ஷேப்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அந்த ஹீட்லேயே நல்லா இந்த மாதிரி ஈவனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படின்னா தான் நல்லா கெட்டிப்பட்டு வரும். இப்போ அது நல்லா செட் ஆன பின்னாடி நல்லா ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கத்தியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துடும். நல்லா சாஃப்டாகவே கட் பண்ண வருது. இந்த பீஸ் போடும்போது ஸ்கொயர் ஷேப்பில் கூட பீஸ் போட்டுக்கலாம். நான் இதை ரெக்டாங்கிள் ஷேப்லேயே பீஸ் போட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராகவே வந்துருச்சு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் ஸ்வீட்டாக இருக்காது, ரொம்பவும் திகட்டாது. ஏன்னா நம்ம ஆயில் பாதி நெய் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.